எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். கொழும்பு இந்த கோவிலில் கொழும்பு வத்தலை ஹெக்கித்த முருகன் ஆலயத்தில் தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தீயணைப்பு பிரிவினர் வருகை தந்துள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் குறித்த ஆலயத்தில் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபாயகரமான விமான சக்கரத்தில் மறைந்து லண்டனிலிருந்து நெதர்லாந்து பயணித்த சிறுவன் எப்படி உறைந்து போன அதிகாரிகள் லண்டனிலிருந்து நெதர்லாந்தில் உள்ள மாஸ்ட்ரிக்ட் விமான நிலையத்துக்கு பறந்த விமானத்தின் சக்கரத்தில் மறைந்து பயணித்த சிறுவன் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை லண்டனிலிருந்து மாஸ்ட்ரிச்சுக்கு துருக்கி ஏர்லைன்ஸால் இயக்கப்படுகின்ற ஏர்பஸ் A330 சரக்கு விமானம் மட்டுமே பறந்தது. வியாழக்கிழமை பிற்பகல் விமானம் தரையிறங்கிய பின்னர் தரையிறங்கும் கியருக்கு அருகில் உள்ள இடத்தில் மறைந்திருந்த சிறுவன் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். சிறுவன் கடுமையான ஹிப்போதெரேமியா பாதிக்கப்பட்டிருந்ததால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சிறுவன் உயிர் பிழைத்தது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். தரையிறங்கும் கியருக்கு அருகே மறைந்து செல்லும் நபர்கள் பொதுவாக உறைந்து போயிருப்பார்கள் அல்லது கீழே விடுவார்கள் என்று மாஸ்டிக் ஆக்சன் விமான நிலையத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். விமானத்தில் மறைந்து சென்ற கென்யாவைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் என எல்லை போலீசார் வெள்ளிக்கிழமை பிற்பகல் தெரிவித்துள்ளனர். சிறுவன் மருத்துவமனையில் நல்ல முறையில் சிறப்பாக இருக்கின்றார் என்று போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மரண தண்டனை கைதி நாடாளுமன்றம் வரலாம் என்றால் ரஞ்சன் ஏன் வர முடியாது? லக்ஷ்மண் கிரியல்ல கேள்வி. மரண தண்டனை குற்றவாளிக்கு நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள முடியும் என்ற கலாச்சாரத்தை தற்போதைய சபாநாயகரை அறிமுகப்படுத்தியுள்ளார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், பிரேம்லால் ஜெயசேகரவிக்காக தற்போதைய சபாநாயகர் புதிய நாடாளுமன்ற கலாச்சாரம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். பிரேம்லால் ஜெயசேகர மேன்முறையீட்டு செய்திருப்பதால் அவர் நாடாளுமன்றத்துக்கு வர முடியும் என்று சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறென்றால் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கும் நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்று சபாநாயகரை வலியுறுத்துகின்றோம். சபாநாயகர் தீர்மானங்களை எடுக்கும் போது ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சமமான வகையில் அமைய வேண்டும். எனவே 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு சாதகமான தீர்மானம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சபாநாயகரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்பதால் எதிர்க்கட்சி அந்த சட்டத்திற்காக பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க எதிர்பார்த்துள்ளது. மரண தண்டனை குற்றவாளிக்கு நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள முடியும் என்ற கலாச்சாரத்தை தற்போதைய சபாநாயகரை அறிமுகப்படுத்தியுள்ளார். எனவே ரஞ்சன் ராமநாயக்க விவகாரத்திலும் சாதகமான தீர்மானத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். குடியுரிமையை ரத்து செய்தாலும் அரசியலை நிறுத்தப் போவதில்லை. அனுர ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நியமித்த ஜனாதிபதி ஆணைக்குழு தனது குடியுரிமையை ரத்து செய்தாலும் தான் அரசியல் நடவடிக்கைகளை நிறுத்தப் போவதில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியின் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அரசியலில் ஈடுபடுவதில்லை என்பதை ஜனாதிபதி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியுரிமையை சுருட்டி எங்காவது சொருவிக் கொள்ளுமாறு ஜனாதிபதிக்கு யோசனையையும் அவர் முன்வைத்துள்ளார். கொழும்பில் மக்கள் விடுதலை முன்னணி நடத்திய கருத்தரங்கொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 3/2 பெரும்பான்மை பலம் கிடைத்த அனைத்து அரசுகளும் தோல்வியடைந்துள்ளன. நீதி அமைச்சர் இலங்கை நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்தை பெற்றுக்கொண்ட அனைத்து அரசாங்கங்களும் தோல்வியடைந்ததாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த உண்மையை புரிந்து கொண்டு அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஆட்சி முறையா அல்லது பிரதமர் ஆட்சி முறையா என்பது பிரச்சனை அல்ல, அது அந்த நபரிடம் இருக்கின்றது. 3/2 பெரும்பான்மை பலத்தை பெற்றுக்கொண்ட அனைத்து அரசாங்கங்களும் தோல்வியை தழுவின. இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1977ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் முதலாவது ஜனநாயக தேர்தலிலே தோற்று போயினர். தற்போது 30 ஆண்டுகளாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போனது. அதிகாரம் அல்ல, இதுதான் யதார்த்தம். 3/2 பெரும்பான்மை பலம் கிடைத்துள்ளதால் மாத்திரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது. பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டுமாக இருந்தால் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும், திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். 77ஆம் ஆண்டு JR ஜெயவர்தன ஆட்சிக்கு வந்து இனிமேல் ஐக்கிய தேசிய கட்சியை எப்போதும் தோற்கடிக்க முடியாது என நினைத்து விகிதாசார தேர்தலை அறிமுகம் செய்தார்.
இறுதியில் இந்த விகிதாசார தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக செயற்பட்டு அந்த கட்சி இல்லாமல் போயுள்ளது என்று அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமை ஆணையாளர் பிரிவினைவாத புலிகள் அமைப்பின் கைப்பாவை உதய கம்மன் பில. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் பிரிவினைவாத புலிகள் அமைப்பின் கைப்பாவை என அமைச்சர் உதய கம்மன் பில குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவியில் கெடப்படைய கடமையாற்றிய சரத் வீரசேகர நியமிக்கப்பட்டுள்ளமைக்கு குற்றம் சுமத்தியுள்ளனர். அரசியலுக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு பின்னரே அவர் அமைச்சர் பதவிக்கு வந்துள்ளார். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு உலகம் முழுவதும் கிடைக்கின்ற சிவில் உரிமை ரத்து செய்ய மனித உரிமை ஆணையாளர் யோசனை முன்வைக்கின்றார் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியுள்ளது. சரத் வீரசேகர கடந்த பொது தேர்தலில் 3,28,000 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இது மிகப்பெரிய மக்கள் ஆணையாகும். சவேந்திர சில்வா போர்க்குற்றங்களில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற தமிழ் பிரிவினைவாதிகளால் கடந்த 12 ஆண்டுகளாக போர்க்குற்றத்திற்கான சாட்சியங்களை முன்வைக்க முடியவில்லை. இப்படியான பின்னணியிலே மனித உரிமை ஆணையாளர் போர்க்குற்றவாளி என சவேந்திர சில்வாவை குறிப்பிடுகின்றார். கடந்த அரசாங்கம் அவரை ராணுவ தளபதியாக நியமிக்கும் போது அது நல்லது. எமது காலத்தில் அவர் ராணுவ தளபதியாக செயற்படுவது கெடுதியானது. இது மனித உரிமை ஆணையாளரின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறது. மனித உரிமை ஆணைக்குழுவில் கொண்டுவரப்படுகின்ற யோசனையை முற்றாக நிராகரிக்க அரசாங்கம் தீர்மானித்ததை நாங்கள் தலைவணங்கி வரவேற்கின்றோம் எனவும் உதய கம்மன் பில குறிப்பிட்டுள்ளார். மக்களின் பேராதரவுடன் மன்னார் நோக்கி பயணிக்கின்றது பொத்துவில் பொலிகண்டி பேரணி. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி பேரணி வவுனியாவிலிருந்து மன்னார் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ள நிலையில் பேரணிக்கு வவுனியா நகரில் தமிழ் முஸ்லிம் மக்கள் பேராதரவை வழங்கியிருந்தனர். வவுனியா புதிய பேருந்து நிலையத்தின் முன்பாக நேற்று சனிக்கிழமை காலை ஆரம்பித்த பேரணி மணிக்கோட்டு கோபுர சந்தியை அடைந்து அங்கிருந்து பசார் வீதி வழியாக ஹொரவாபுத்தானி வீதியை அடைந்து பண்டாரவன்னியன் சிலை அடியில் போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் கடந்த 4 வருடங்களாக தொடர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்ற பந்தல் இடத்துக்கும் குறித்த பேரணி சென்றிருந்தது. அத்துடன் வவுனியா பெரிய பள்ளிவாசலுக்கு முன்பாக ஒன்றிணைந்த இஸ்லாமிய மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பேரணியுடன் இணைந்து பண்டாரவன்னியன் சிலை வளாகம் வரை சென்றிருந்தனர். இதன் பின்னர் மத குருக்களால் பண்டாரவன்னியனின் சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டு தொடர்ந்தும் பேரணி நெலுக்குளம் சென்று அங்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு மன்னார் நோக்கி பேரணி செல்கின்றது. இந்த பேரணியில் சிவில் சமூக அமைப்புகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், வினோ நோகராதிலிங்கம், ஸ்ரீதரன், சார்ஸ் நிர்மலநாதன், சாணக்கியன், கஜேந்திரகுமார் பொன்னம்படம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சேனித்தம்பி யோகேஸ்வரன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான ரிஃப்கான் பதியுதீன், மெஹ்ருன், சத்தியலிங்கம் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வடக்கு மற்றும் கிழக்கில் திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகின்ற பௌத்தமயமாக்கல், நில அபகரிப்பு, கோவிட்-19 மரணமடைகின்ற முஸ்லிம்களின் உடல் தகனம் செய்தல், தமிழரசிய கைதிகள் பிரச்சினை, காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயம், மலையக மக்களின் 1000 ரூபாய் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட விடயங்களை முன்னிறுத்தி நீதி கோரி இந்த பேரெழுச்சி பேரணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை பொத்துவில் முதல் பொலிகண்டி பேரணி நாளைய தினம் யாழ்ப்பாணம் பொலிகண்டியை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தீர்மானங்களில் தலையிட இந்தியாவுக்கு அதிகாரமில்லை. இலங்கை சுயாதீன தீர்மானங்களில் தலையிடுவதற்கு இந்தியாவுக்கு அதிகாரம் இல்லை என மக்கள் விடுதலை முன்னணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்து நெத்தி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு பல விடயங்களில் இந்தியா தலையிட்டதன் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள் குறித்த அனுபவம் பல உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இந்தியாவின் இந்த நடவடிக்கைகளுக்கு அரசாங்கத்தின் முறையற்ற ராஜதந்திர நடவடிக்கைகளே காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்தியாவின் அழுத்தங்கள் இலங்கைக்கு ஏற்பட தொழிற்சங்கங்களே காரணம் என எதிர்காலத்தில் இந்த அரசாங்கம் குற்றச்சாட்டக்கூடாது எனவும் சுனில் ஹந்து நெத்தி தெரிவித்துள்ளார். எனவே துறைமுக வளத்தை பாதுகாக்க தொழிற்சங்கங்களை குற்றம் சாட்டுவதை விடுத்து அதற்கான பொறுப்பை அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்து நெத்தி மேலும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயங்கரவாத தடைப்பட்டியல் புதுப்பிப்பு, விடுதலை புலிகளுக்கு தொடர்ந்தும் தடை. ஐரோப்பிய ஒன்றியம் தனது பயங்கரவாத பட்டியலை மேலும் 6 மாதங்களுக்கு புதுப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 21 பயங்கரவாத குழுக்கள் மற்றும் 14 தனிநபர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது.
இதன்படி பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்காக பட்டியலிடப்பட்ட நபர்கள் மற்றும் குழுக்களின் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நிதி மற்றும் சொத்துக்களை முடக்கப்படுகின்றது. 2001 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து UNSC தீர்மானத்தின் பிரகாரம் 1373 கீழ் 2001 அமல்படுத்துவதாக ஐரோப்பிய ஒன்றியம் முதலில் பட்டியலை வெளியிட்டது. வழக்கமான இடைவெளியில் பட்டியல் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றது. குறைந்தது ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் இடையில் வழக்கமான தகவல் பரிமாற்றத்தின் அடிப்படையில் பட்டியல்களில் உள்ளடக்கங்கள் செய்யப்படுகின்றன. இதன்படி 2006 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி அன்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பெயரும் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேரணியை குழப்பம் சதிகாரர்கள், வேடிக்கை பார்க்கும் போலீஸ், சர்வதேச ஊடகம் தகவல். தமிழர்களுக்கான நீதியை கோரிய பொதுவில் தொடக்கம் புலிக்கண்டி வரையிலான பேரணியின் போது அச்சுறுத்தல், மிரட்டல் மற்றும் தடைகளை ஏற்படுத்திய சிவில் குழுவினர் கைது செய்யப்படவில்லை. போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையின் இந்த குழுவினரோடு இருப்பது சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களை அனுமதிக்கிறது என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டல்கள் இருந்த போதிலும் மக்கள் மத்தியில் இந்த பேரணி பெரும் ஈர்ப்பை பெற்றுள்ளதாகவும் அதிகளவான மக்கள் இதில் கலந்து கொள்வதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள சிவில் சமூகத்தினர் இணைந்து பொதுவில் தொடக்கம் புலிக்கண்டி வரையிலான பேரணியை ஒழுங்கு செய்துள்ளனர். விசேடமாக இந்த பேரணியில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓரம் கட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த நடைப்பயணத்தில் எந்த பங்கையும் செய்ய அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை எனவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் பொதுவிலிருந்து கடந்த 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி எதிர்வருகின்ற 7ஆம் தேதி புலிக்கண்டியில் முடிவடைய உள்ளது. பின்வரும் விடயங்களை முன்னிலைப்படுத்தி இந்த பேரணி நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் கோவில்களை அழித்த பின்னர் பௌத்த விகாரைகளை நிறுவுவதன் மூலம் தமிழ் பகுதிகளில் நில அபகரிப்பு மற்றும் தமிழரின் பாரம்பரிய வரலாற்று இடங்களை சிங்கள பகுதிகளாக மாற்றுவது, கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்த முஸ்லிம் குடும்பங்களின் விருப்பத்துக்கு எதிராகவும் இஸ்லாமிய போதனைகளுக்கு எதிராகவும் தகனம் செய்யப்படுகின்றார்கள். மலையகத்தில் உள்ள தமிழர்கள் 1000 ரூபாய் சம்பள உயர்வுக்கு நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எனினும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்கவில்லை. யுத்தம் முடிவடைந்ததிலிருந்து தமிழ் பகுதிகளில் ராணுவ மயமாக்கல் தொடர்கிறது. சிங்கள மக்களுக்கு ஆதரவாக தமிழர்களின் வரலாற்று அடையாளம் அளிக்கப்படுகிறது. தமிழர் பகுதியில் தொடர்ந்தும் நடைபெறுகின்ற சிங்கள குடியேற்றங்கள் தமிழ் கால்நடை உரிமையாளர்கள் ஏராளமான பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். அவர்கள் வசிக்கின்ற பகுதிகள் சிங்களவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அவர்களின் கால்நடைகள் கொல்லப்படுகின்றன. தமிழ் இளைஞர்கள் குற்றம் சாட்டப்பட்டு அல்லது விசாரணையின்றி சிறையில் அடைக்க பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போது முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. தமிழரசியல் கைதிகள் பல ஆண்டுகளாக விசாரணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிங்களவர்களுக்கு அரசாங்கம் தவறாமல் மன்னிப்பு வழங்கியுள்ளது. ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லை. காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களை கண்டுபிடிக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஆனால் அரசாங்கம் அவர்களுக்கு பதில் அளிக்க மறுக்கிறது. தமிழர்கள் போரின் போது கொல்லப்பட்ட தங்களுடைய உறவுகளை நினைவு கூறும் உரிமை மறுக்கப்பட்டுள்ளனர். இது நினைவு நிகழ்வுகளை மறுப்பதன் மூலமும் இறந்தவர்களின் கல்லறைகளை அழிப்பதன் மூலமும் நினைவு சின்னங்களை இடிப்பதன் மூலமும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகளை வெளிக்கொண்டு வரும் தமிழ் ஊடகவியலாளர்களையும் இந்த முறைகேடுகளை எதிர்க்கும் தமிழ் சமூக ஆர்வலர்களையும் அரசாங்கம் நாட்டு சிங்கள தமிழ் மொழியை இணைத்து தேசிய கீதம் உருவாக்கப்பட வேண்டும். இலங்கைக்கு 2 தேசிய கீதம் எவ்வாறு அறிமுகம் செய்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஒரே நாடு ஒரே கீதம். இந்தியாவில் பல மொழி பேசும் மக்கள் பல இனத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தேசிய கீதமே. அன்று பிரித்தானியர்கள் வழங்கிய அனுமதிக்கு இன்று நாம் தீர்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழில் ஒரு கீதமும் சிங்களத்தில் ஒரு கீதமும் இசைத்தால் இரு நாடு என்ற உணர்வை கொடுக்க முடியும். கடந்த வருடம் கூறினேன், இரு மொழிகளிலும் இணைந்ததாக ஒரே கீதம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேசிய காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ALM அத்தாவுல்லா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அக்கரைப்பற்று மாநகர முதல்வர் அத்தாவுல்லா அகமட் சக்தி தலைமையில் நீர்பூங்காவில் நேற்று நடைபெற்ற 73வது சுதந்திர தின விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பேசும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
தொடர்ந்தும் பேசிய அவர், சிவனொளி பாதமடியை கொண்ட இந்த நாடு புனித பூமி. உலகின் மத்தியில் அமைந்துள்ள முக்கிய நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருக்கிறது. திரும்பும் திசையெல்லாம் அழகு நிறைந்த செல்வ செழிப்பு நிறைந்த நாடே எம் நாடு. கடந்த காலங்களில் வெள்ளையர்களினாலும் வல்லரசுகளினாலும் எமது நாடு சுரண்டப்படுகின்ற போது செய்வதறியாது இருந்த நாம் எம்மால் முடியுமான போராட்டங்களை ஒற்றுமையாக முன்னெடுத்து வந்த காலகட்டங்களில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய நிலை வந்தமையால் திருகோணமலை துறைமுக பகுதியை தவிர ஏனைய நிலங்களுக்கு விடுதலை கிடைத்தாலும் கால ஓட்டத்தில் அதனையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். சுதந்திரத்தின் பின்னர் கூட எமது நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்கவும் எமது நாட்டின் துறைமுகங்களை பயன்படுத்தி ஏனைய யுத்தங்களை செய்யவும் காலனித்துவ நாடுகள் பல்வேறு குழப்பங்களை செய்து வருகின்றார்கள். எமது காலத்தில் நாங்கள் பலவற்றையும் கண்டுள்ளோம். 1915 எமது நாட்டில் இனக்கலவரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுவிட்டது. அது இன்னும் முடிந்த பாடில்லை. அதன் விளைவாக பாதுகாப்பு படை வீரர்கள் பலரும் உயிர் தியாகம் செய்தும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அங்கவீனம் அடைந்தும் இருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் சார்பில் உயிர்கள், உடைமைகள், சொத்துக்கள் என பலதையும் இழந்து இருக்கிறார்கள். எனினும் தமது உறவுகளை தேடி மூத்த தாய்மார்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைகளை முடிக்கக்கூடாது என்பதற்காக கடந்த காலங்களில் குரங்கு அப்பம் பெய்வது போல பிரச்சனைகளை கையாண்டுள்ளனர். இதனால் நாடு மிக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. பெயர் தாங்கிய சிலர் செய்த மனிதாபிமானமற்ற ஈஸ்டர் தாக்குதலினால் இனவாத முகங்களுக்குள் பேச முடியாதவர்களாக இருக்கின்றோம். இந்த சிறிய அழகிய நாட்டில் சுதந்திரத்தின் பின்னர் யாரும் குடியேறவில்லை. இங்கே வாழுகின்ற சிங்களவர்கள், தமிழர், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இலங்கையர்களே. நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் எல்லோரும் நிம்மதியாக வாழக்கூடிய அரசியல் அமைப்பை வரைய வேண்டிய தேவையுடைய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரே நாடு ஒரே சட்டத்தை பற்றி அதன் அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் பலரும் பேசுகின்றார்கள். மதம் என்பது ஒரு நாட்டின் எல்லைக்குள் மட்டுப்படுத்தப்படுகின்ற விடயம் அல்ல, எல்லைகள் கடந்த விடயம் அது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது பிரித்தானியர்கள் விட்ட தவறை திருத்தி எமது நாட்டை வழிநடத்த நாங்கள் எல்லோரும் இணைந்து புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதையே குறிக்கிறது. அதுக்கு பிழையான அர்த்தங்களை கேட்பிக்க சிலர் முனைகின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். பேரணியை திட்டமிட்டு குழப்பும் விசமிகள், அரசாங்கத்துக்கு எதிராக அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ள புலம்பெயர் தமிழர்கள். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அமைதியான எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபடுகின்ற தமிழ் மக்களை பாதுகாக்கவும், கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டறியவும் தத்தமது நாடுகளை வலியுறுத்தும் அதிரடி நடவடிக்கையில் புலம்பெயர் தமிழர்கள் இறங்கியுள்ளனர். பொதுவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான எழுச்சி பேரணிக்கு அரசாங்கம் மற்றும் விசமிகள் சிலர் ஏற்படுத்தும் தடைகளை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கையில் புலம்பெயர் தமிழர்கள் இறங்கியுள்ளனர். பல்வேறு நிலைப்பாடுகளுடன் பிரிந்து செயற்பட்ட புலம்பெயர் அமைப்புகள் பல ஒன்றிணைந்து கூட்டு செயற்பாடாக இந்த நடவடிக்கையை செயற்படுத்தி வருகின்றனர். பொதுவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான எழுச்சி பேரணியை தடுக்கும் நோக்குடன் ஆணி தூவிய விவகாரம் வரை பல நாடுகளுக்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வரவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்த நாடுகள் இலங்கை தொடர்பில் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கவும் வலியுறுத்தப்படுகின்றன. அமைதியான எதிர்ப்பை தெரிவிக்கும் மக்களின் உரிமையை பாதுகாக்கவும், போராட்டத்தின் பின்னரான காலத்தில் அவர்களை பாதுகாக்கவும் அந்த ஆவணங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு நாட்டு அரசாங்கங்கள் இது குறித்த தமிழ் அமைப்புகளுடன் கலந்துரையாடியுள்ளதுடன் நேற்று டென்மார்க் அரசாங்கம் அந்த நாட்டு தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகளை தொடர்பு கொண்டு அவர்களால் அனுப்பப்பட்ட ஆவணத்திற்கான மேலதிக புகைப்பட காணொலி ஆதாரங்களையும் கேட்டு பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் இலக்கை பிரேரணைகள் ஊடாக பெற்றுக்கொள்ள முயற்சி. முகமது முசாமில். தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத போராட்டத்தில் அடைய முயற்சித்த இலக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை பிரேரணைகள் ஊடாக புலம்பெயர் அமைப்புகளுக்கு பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது முசாமில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இம்மாதம் இடம்பெறவுள்ள 46வது கூட்டத்தொடர் தீர்மானமிக்கதாக அமையும். மனித உரிமை ஆணையாளர் இதுவரை இராணுவத்தினருக்கு எதிராகவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் தற்போது அரசாங்கத்துக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இலங்கை தொடர்பில் அவர் கடந்த மாதம் வெளியிட்ட அறிக்கை நாட்டின் சுயாதீனத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. 30 வருட கால யுத்தம் முழு நாட்டுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. பாரிய போராட்டத்துக்கு மத்தியில் யுத்தம் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் முதலாவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ இந்த விடயத்தை பொறுமையாக கையாண்டார்.
இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராயும் 5 சர்வதேச நிபுணர்களை உள்ளடக்கி மிஷவேல் பெரணகம ஆணைக்குழுவை நியமித்தார். 2014 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி பெரணகம ஆணைக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல் குற்றங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்றும் சர்வதேச யுத்த கோட்பாடுகளுக்கு அமைய யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இவ்விடயத்தில் இலங்கை அரசாங்கம் சிறந்த முறையில் செயற்பட்டுள்ளது என்றும் பெரணகம ஆணைக்குழுவின் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் உள்ள தவறான நிலைப்பாட்டை திருத்த அரசாங்கம் முயற்சித்த வேளை 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. கடந்த அரசாங்கம் புலம்பெயர் அமைப்புகளுக்கும் அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனங்களுக்கும் முன்னுரிமை வழங்கியது. இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 30.1 பிரேரணைக்கு முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அரசு தலைவர்களுக்கும் நாடாளுமன்றக்கும் அறிவிக்காமல் இணை அனுசரணை வழங்க இணக்கம் தெரிவித்திருந்தார். நல்லாட்சி அரசாங்கத்தில் சர்வதேச அமைப்புகளின் நோக்கங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டன. அரசியல் நோக்கங்களை கொண்டு பாதுகாப்பு அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். நாட்டுக்கு எதிராக செயல்பட்டதால் கடந்த அரசாங்கத்தை மக்கள் புறக்கணித்தார்கள். நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சர்வதேச அமைப்புகளுக்கு அடிபணிய போவதில்லை என்று ஜனாதிபதி தெளிவாக்கவும் அழுத்தமாக்கவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 30.1 பிரேரணையில் இருந்து அரசாங்கம் விலகிக் கொண்டமை முதற்கட்ட செயற்பாடாகும். இம்மாதம் இடம்பெறவுள்ள 46வது கூட்டத்தொடர் தீர்மானமிக்கதாக காணப்படும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுதமேந்தி போராடியதன் இலக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் பிரேரணைகள் ஊடாக புலம்பெயர் அமைப்புகளுக்கு பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கின்றார். யுத்த குற்றங்கள் இடம்பெறவில்லை என சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் தொடர்பில் மனித உரிமை ஆணையாளர் கவனம் செலுத்தவில்லை. குற்றச்சாட்டுகள் பொய் என்பதை இம்முறை அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்று அவர்